நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் போர் அறிவிச்சிருக்காங்க. இந்த பயங்கரமான செய்தியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இந்தியர்களுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய அதிகாரி பேசியிருக்கிறாரு. இது இப்போ பரபரப்பை கிளப்பியிருக்கு. இந்தியா கடும் கோபத்துக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நடந்திருக்கு. அது என்ன செய்தி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் போருக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கடற்படை அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதனால பரபரப்பு பதற்றம் தொற்றி இருக்கு. இதை பற்றி நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோவை பார்த்துடலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் துப்பாக்கி சண்டை நடந்துட்டு வருது. இரண்டு நாடுகளுக்கு இடையே மோதல் அதிகரித்து போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் இந்தியாவுக்கு எதிராக போர் அறிவிச்சிருக்கு பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல் முஜாஹிதீன் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு. இது தொடர்பாக அந்த அமைப்புடைய டாப் தலைவர் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்புனா என்ன, இந்தியாவில் இவங்க எப்படி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி இரண்டு நாடுகளுமே பார்த்தீங்கன்னா எல்லையில் ஆயுதங்கள் மற்றும் வீரர்களை குவிச்சிட்டு வர்றாங்க. இதனால் அங்கே எப்போ வேண்டுமானாலும் பெரிய மோதல் ஏற்படலாம். இந்த மோதல் எல்லை மீறும் போது போராக வெடிக்கலாம் அப்படிங்கிற அச்சம் எழுந்திருக்கு. பஹல்காம்ல பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டுனால இந்தியா இதுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு தெரியும். இதனால தான் பீதியில பாகிஸ்தான் தன்னுடைய எல்லையில வீரர்களையும் போர் ஆயுதங்களையும் குவிக்குது. மேலும் முதற்கட்டமாக இந்தியா பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. பாகிஸ்தானியர்களை வெளியேற்றி வருது. அதே போல சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்கிறது அப்படின்னு பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் ஆதரவில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு இந்தியாவுக்கு எதிராக போர் அறிவிச்சிருக்கு. அந்த அமைப்புடைய டாப் தலைவராக இருக்கும் சம்சீர் கான் அப்படிங்கிறவன் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறான். அதில் அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் ஒரு ஆயுத போராட்டத்தை தொடங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். பயங்கரவாத அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட இருக்கிறோம். அல்லாவுடைய ஆதரவில் இது நிகழ்த்தி காட்டப்படும். காஷ்மீர் ஜிகாத் போராட்டம் நடக்கும். இதில் வெற்றியும் பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இதன் மூலம் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அப்படிங்கிற அமைப்பு இந்தியாவுக்கு எதிராக போரை அறிவிச்சிருக்கு. தற்போது வீடியோ மூலமாக மிரட்டல் விடுத்திருக்கிறாங்களே அந்த சம்சீர் கான், இவன் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவன். அதாவது இவன் ஜம்மு காஷ்மீருடைய பூஞ்ச் மாவட்டத்தை சேர்ந்தவன். 1990 காலகட்டத்தில் பயங்கரவாத அமைப்பில் சேர்றதுக்கு பாகிஸ்தானுக்கு போனான். ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பில் இப்போது செயல்பட்டு வர்றான். இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் தலைவராக சையத் சலாவுதீன் தலைமை வகித்துட்டு வர்றாரு. இருந்தாலும் கூட காஷ்மீர் விவகாரம் அப்படிங்கிறதுனால சம்சீர் கான் வீடியோவை வெளியிட்டிருக்கிறான். இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் பிரதான நோக்கம் அப்படிங்கிறது காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரித்து பாகிஸ்தான் கூட இணைக்கிறது தான். கடந்த 1989ஆம் ஆண்டில் இந்த அமைப்பு உருவாச்சு. காஷ்மீரை மையப்படுத்தி தான் இந்த அமைப்பு செயல்பட்டு வருது. காஷ்மீர்லேருந்து பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்களை சேர்த்திருக்காங்க. மேலும் காஷ்மீரில் பல இடங்களில் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி காஷ்மீரில் பீர்வா பகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கையெறி குண்டுகள் வீசப்பட்டுச்சு. 17 பேர் காயமடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா தெற்கு காஷ்மீரில் கையெறி குண்டுகள் வீசப்பட்டுச்சு. இதில் 24 பேர் காயமடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2015 மே மாதம் குப்வாரா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பாதுகாப்பு படையினர் பலியானாங்க. அதுக்கப்புறம் 2017 மே 1ஆம் தேதி வங்கிக்கு பணம் எடுத்து செல்லப்பட்ட வாகனத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 போலீஸ்காரர்கள் உள்பட 7 பேர் வரை பலியானாங்க. இப்படி காஷ்மீரில் பல தாக்குதல்களை இந்த அமைப்பு நடத்திய நிலையில தான் தற்போது இந்தியாவுக்கு எதிராக ஆயுத போராட்டம் அப்படிங்கிற பெயரில் போரை அறிவிச்சிருக்கு. மேலும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் வீடியோ வெளியிட்டதன் பின்னணியில் பாகிஸ்தானுடைய உளவுத்துறை உள்ளதாக சொல்லப்படுது. பொதுவாகவே மோதல் அப்படின்னு வந்துருச்சுன்னா பாகிஸ்தான் நம்மை கண்டு அஞ்சும். இதை சமாளிக்கிறதுக்கு அவங்க பயங்கரவாதிகளை களமிறக்குவது உண்டு. இதுக்கு முன்னாடி கார்கில் போரில் கூட பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை வச்சு நம்மளை சீண்டுச்சு. ஆனாலும் நம்முடைய வீரர்கள் அனைவரையும் கொன்று குவித்து வாகை சூடினாங்க. அதன்படியே தான் இப்போது பாகிஸ்தான் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பை வைத்து மிரட்ட தொடங்கியிருக்கு அப்படின்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்சால் போருக்கு பாரு, நீயா நானான்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற அளவில் தான் நம்முடைய இந்திய கடற்படையும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பஹல்காம் உள்ளிட்ட ஜம்மு காஷ்மீருடைய பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர கண்காணிப்பில் இந்திய இராணுவ படையினர் ஈடுபட்டுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தினர் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கையை நடத்திட்டு வர்றாங்க. காஷ்மீரில் இருக்கும் பயங்கரவாதிகளை பிடிக்க ட்ரோன் கேமராக்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் தேடுதல் வேட்டை நடைபெற்றுட்டு வருது.
மேலும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக மலைப்பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருது. இதன் காரணமாக பயங்கரவாதிகளுக்கும் இந்திய ராணுவ படையினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்துட்டு வருது ஒரு பக்கம். மறுபக்கம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் சில இடங்களில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நேற்று பார்த்தீங்கன்னா சிறிய ரக துப்பாக்கிகள் மூலமாக துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இதுக்கு இந்திய ராணுவ தரப்பில் தக்க பதிலடியும் கொடுக்கப்பட்டுச்சு. இதைத் தொடர்ந்து தான் பாகிஸ்தான் கூட எல்லையில் பதற்றம் நிலவிட்டு வரும் சூழலில் இந்தியாவுடைய 5 போர்க்கப்பல்களின் புகைப்படத்தை வெளியிட்டு தேச பணிக்கு தயார் அப்படின்னு சொல்லி இந்திய கடற்படை அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா ஒற்றுமையில் தான் சக்தி இருக்குது அப்படின்னும் எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் எப்படி வேண்டுமானாலும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இந்திய கடற்படை அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்படி வார்த்தைகளோட சொன்னது மட்டும் இல்லாமல் 5 போர்க்கப்பல்களுடைய புகைப்படங்களை இந்திய கடற்படை வெளியிட்டு இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய ஆணி வேற பிடுங்கிறதுக்கு நாங்கள் தயார், முடிஞ்சா பாகிஸ்தான் வரட்டும் அப்படிங்கிற ரீதியில் இந்திய கடற்படை தேச பணிக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறது பாகிஸ்தானை கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். போர்னு ஒன்று வந்துருச்சுன்னா பாகிஸ்தானுடைய ராணுவம் இந்திய ராணுவத்துக்கிட்ட செத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். செத்து மடிவாங்க அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதனால தான் பாகிஸ்தான் வாய் சவுடாலாக பேசிட்டு வருது. விரைவில் பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது. அதே போல் பாகிஸ்தானுடைய தூதரக அதிகாரி பார்த்தீங்கன்னா கழுத்தை அறுத்துருவேன்னு மிரட்டி இருக்கிறாரு. அதாவது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலால் கொதித்து போய் இருக்கும் இந்தியர்கள் பல்வேறு இடங்கள்லையும் போராடுறதை நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில் தான் லண்டனில் இருக்கும் பாகிஸ்தான் தூதரகம் முன்பாக அங்கே வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ தான் பாகிஸ்தானுடைய தூதரக அதிகாரி ஒருவர் என்ன பண்ணியிருக்கிறான்னா கழுத்தை நான் அறுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டும் வகையில் சைகை காட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் பரவிட்டு வரும் நிலையில் நெட்டிசன்கள் எல்லாம் இந்தியர்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போது கொந்தளிச்சு போயிருக்காங்க. பாகிஸ்தானை கண்டித்து வெளிநாடுகள்லையும் இந்திய வம்சாவளியினர் தங்கள் வசிக்கும் நாட்டில் இருக்கும் பாகிஸ்தான் தூதரகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க. சர்வதேச அளவில் பாகிஸ்தானுக்கு இது பெரும் தலைவலியை கொடுத்துட்டு வருது. இந்த நிலையில தான் லண்டனில் இருக்கும் பாகிஸ்தான் தூதரகம் முன்பாக அங்கே வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்திய வம்சாவளியினர்கள் மற்றும் யூத சமூகத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் பாகிஸ்தான் தூதரகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போது பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கங்களுக்கு ஆதரவு அளிக்கிறது அப்படிங்கிற பதாகைகளையும் தங்களுடைய கைகளில் வச்சிருந்திருக்காங்க. மேலும் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், பாகிஸ்தான் இதுக்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் அப்படின்னு இங்கிலாந்து அரசு ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கைகளை இதற்கு எடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருந்தாங்க. அப்போதான் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் இராணுவ அதிகாரி ஒருவர் போராட்டக்காரர்களை பார்த்து கழுத்தை அறுத்து விடுவேன் அப்படின்னு சைகை காட்டியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அருகில் கையில் அபிநந்தன் புகைப்படம் இடம்பெற்றிருந்த பதாகையையும் பாகிஸ்தான் அதிகாரி வச்சிருந்தாரு. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிட்டு வரும் நிலையில் பாகிஸ்தான் அதிகாரியின் செயலுக்கு பலரும் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. பாகிஸ்தான் தூதரகத்தில் இராணுவம் மற்றும் யார் ஆலோசகராக இருக்கும் தைமூர் ராகத் அப்படிங்கிறவன் தான் இப்படி மிரட்டும் தொனியில் நடந்து கொண்டிருந்திருக்கிறான். இவனுடைய செயலை பலரும் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாங்க. நெட்டிசன் ஒருவர் இது தொடர்பாக என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் தூதரகத்தின் மூத்த ஊழியர் ஒருவர் லண்டனில் அமைதியாக போராடுவர்களை பார்த்து கழுத்தை அறுத்து விடுவேன் அப்படின்னு மிரட்டுவதை பார்க்க முடியுது. பாகிஸ்தானின் பயங்கரவாத மனப்பான்மை மீண்டும் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. போராட்டக்காரர்களும் இதை கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. இது பற்றி போராட்டத்தை ஏற்பாடு செய்த ஒருவர் என்ன சொல்றாருன்னா, இது அறியாமை இல்லை, ஆத்திரமூட்டும் செயல். பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை கண்டிக்கவில்லை அப்படின்னா அவங்க உடந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது இடையூறு செய்யும் விதமாக வேண்டுமென்றே பாகிஸ்தான் தூதரக அலுவலகத்திலிருந்து அதிக ஒலியுடன் இசை ஒளிபரப்பப்பட்டதாகவும் இது காயப்பட்டவர்களை மேலும் இழிவுபடுத்தும் செயல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதே வேளையில் பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பாகிஸ்தானுடைய 30 கோடி மக்களுடைய வாழ்வாதாரமாக விளங்கும் சிந்து நதியை தடுத்து நிறுத்தும் முடிவை இந்திய மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடுந்தாக்குதலுக்கான பதிலடியாக மத்திய அரசு சிந்து நதியை தடுத்து நிறுத்தி அப்பாவி பாகிஸ்தான் மக்களை தண்டிப்பது சிறிதும் நியாயமற்ற செயலாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆக இவர் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு பலரும் திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.